ஒரு பெண் பல ஆண்களை வந்து அடிமைப்படுத்தி அந்த அடிமைப்படுத்துவதன் மூலம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வியப்பான விஷயம் இன்னைக்கு சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. ஒரு காலத்தில் வந்து அடிமைப்படுத்துறது அப்படின்னா அரசர் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலே அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து ஒழிக்கப்பட்டுருக்கு. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் அந்த பெண் பல ஆண்களை அடிமைப்படுத்தி அதன் மூலம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக வெடிச்சுக்கிருக்கு. இதில் ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த அடிமையாக போகிறாங்க பார்த்தீங்களா ஆண்கள், இந்த ஆண்களே என்ன செய்கிறாங்கன்னா லட்சக்கணக்கில் அந்த பெண்ணுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக வரேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அதை தான் இன்றைக்கி சர்ச்சையாக வெடித்து உலகமே வியப்பாக அந்த பெண்ணை பார்த்துக்கிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இல்லை லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோருக்கும் தெரியும். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த பெண் எந்த முறையில் அந்த ஆண்களை அடிமைப்படுத்தி வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுவும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டாங்க. அதுவும் வந்து பெரியார் இருந்த காலத்தில் பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து ஒழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கி வந்து சில இடங்களை வந்து அடிமைத்தனமாக வச்சுருக்காங்க, சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து ஆண் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதே ஆணை வந்து ஒரு பெண் அடிமைப்படுத்தினா அப்படின்ற ஒரு வியப்பான விஷயம் நடந்துருக்கு. என்னது, ஒரு பெண் வந்து ஆண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் நடந்திருக்குங்க. அமெரிக்காவில் ஒரு பெண் வந்து பல ஆண்களை அடிமைப்படுத்தி அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் செய்ய வச்சு அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த பெண் அப்படின்னு பார்த்தா மார்வி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடித்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி வேலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இணையதளங்களில் வந்து வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெப் கேமிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலையில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பல நாளாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெப் கேமிங்கில் வந்த வருமானம் வந்து அவங்களுக்கு பத்தாம் போனோம்னா என்ன செய்வோம், இந்த வேலையில இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தரம் உயராது, நம்ம முன்னேறவே முடியாது, இதே ரேஞ்சிலே இருப்போம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இணையதளங்களில் வந்து அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இணையதளங்களில் என்ன தேடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஆண்களை அடிமைத்தனம் பண்ணுறது விஷயம் வந்து அவங்கள புலப்படுது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அப்புறம் அந்த வெப் கேமிங் அந்த வேலையை வந்து அவங்க விட்டுட்டு நேராக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா பல ஆண்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க, இப்படி அடிமைத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் சில பேர் வராங்க. வந்த உடனே அந்த ஆண்களை வந்து ஒரு ப்ரோக்ராமாக வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அடிமைத்தனம் பண்ணுற மாதிரி, அதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து கை காலெலாம் வந்து கயிறை போட்டு கட்டி மிருகங்களை இழுத்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிருகங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி, அப்புறம் அவங்கள வச்சு சித்திரவதை பண்ணுற மாதிரி, மேலே உட்கார மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்கிறத விட அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த அடிமைத்தனத்தில் பண்ணுறாங்க. அடிமைத்தனத்தில் பண்ணி இதோடைய வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிடுறாங்க. வெளியிட்டோடனே அதை பார்த்த பல பேர் வந்து வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே இந்த ப்ரோக்ராம், நல்லா இருக்கே அப்படின்ட்டு. இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கேன்னு வரவேற்பு கிடைக்க என்ன ஆச்சுனாங்க, அவங்களுக்கு வர அந்த அடிமைத்தனத்துக்கு வர ஆண்களுடைய எண்ணிக்கை கூட ஆரம்பிச்சோம்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இதில் ஒரு வருமானத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அடிமைத்தனமாக இருக்கணும்னா நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. இப்படி டார்கெட் வச்சோம்னா அதுக்கு பல ஆண்கள் வந்து சம்மதிக்கிறாங்க. சரி நாங்கள் வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கேட்குறீங்க, 4 லட்சம் கேட்குறீங்களா, 5 லட்சம் கேட்குறீங்களா, 10 லட்சம் கேட்குறீங்களா, கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்கள் வந்து பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக வரேன் அப்படின்ட்டு, நீங்கள் அவமானப்படுத்துங்க, என்னை கை காலெல்லாம் கயிறை கட்டி மிருக மாதிரி நாய் மாதிரியோட இனி இழுத்துட்டு போங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அடிமையாக வந்து வாரேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து அடிமையாக போக ஆரம்பித்தாங்க. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து
பல விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாக வெளியேப்பட ஆரம்பிச்சிச்சு. இதே வந்து தமிழகத்துலலாம் முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்க அடிமைத்தனம் இருந்தது. அரசர்கள் காலத்தில் எல்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து படையெடுத்து போய் வெற்றி பெற்றால் அந்த நாட்டு மக்களை தன்னுடைய நாட்டுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் வேணும், விவசாய வேலைக்கு ஆள் வேணும், கோவில் கட்டுற கட்டுமானங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த தோல்வி அடைஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற மக்களை கூட்டுக்கு அடிமையாக கூட்டுக்கு வந்து தன்னுடைய நாட்டில் வச்சு சாப்பாடு மட்டும் போட்டு, சாப்பாடு திருப்தியான சாப்பாடா அப்படின்றது தெரியாது, ஒரு அளவுக்கு சாப்பாடை போட்டு கடுமையான வேலைகள் வாங்குவாங்க. அது வந்து நம்ம பல ஹாலிவுட் படத்தில் பார்க்கலாம், நம்ம இந்தியா எல்லா நாட்டிலையும் இருந்துச்சுங்க. அது வந்து தொட்டு பல காலமாக இருந்துச்சு. இன்றைக்கி அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எல்லா இடங்களும் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒழிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தமிழகத்தில் வந்து இன்னும் சில இடங்களில் வந்து பெண்கள், குடும்ப பெண்கள் அடிமையாக வச்சுருக்காங்க. கணவன்மார்கள் ஆணாதிக்கத்தினால் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்ற பல விஷயங்களை ஒழிச்சு அதுக்கு வந்து பெரியாரே வந்து முன்னின்று பல விஷயங்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும், பெண்களுடைய அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்லாம் போராடி இருக்காரு. இப்படி போராடி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தமிழகத்தில் வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆணாதிக்கம் இருக்கிற வரைக்கும் அடிமைத்தனம் இருக்கும். இங்கே அமெரிக்காவில் இருக்கிறது வந்து பெண் ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி, பெண் ஆதிக்கம், அதனால் வந்து ஆண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மார்வி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அமெரிக்காவில் கருப்பின பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, நீக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருப்பினத்தை சேர்ந்த அந்த பெண் தான் இவங்க ஒரு 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகும்போதே இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சரி, இவருக்கு வார அந்த அடிமைகள், அதாவது பணத்தையும் கொடுத்து அந்த அவமானப்பட்டு அந்த நாய் மாதிரி வந்து நின்று நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா வெள்ளையர் இனத்தை சேர்ந்தவங்க. அங்கே நடக்கிற அந்த பெண் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவங்க, அங்கே வார அடிமைகள் ஃபுல்லாக வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள், அது நிற வேறுபாடு, அதை நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஜாதி சண்டை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இன வேறுபாடு இருந்துச்சு. அது வந்து இப்போ நிறையா கலைச்சிட்டு இப்போ ஓரளவுக்கு அங்கே இருக்குது. இந்த ஓரளவுக்கு இருக்கிற இந்த இந்த கருப்பின பெண் வந்து பல வெள்ளை இனத்தை சேர்ந்த அந்த ஆண்களை வந்து அடிமைப்படுத்துகிறது போல் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கோடிக்கணக்கில் வந்து யூடியூப் சேனலில் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து விமர்சனத்துக்களாக இருக்குது. அடிமைத்தனம்ன்றதே ஒழிக்கப்பட்டிருக்கு. ஒழிக்கப்பட்ட இந்த இதில் வந்து இவங்க ஒரு ப்ரோக்ராமாக நடத்துகிறாங்கன்னு எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்வி அப்படிங்கிற அந்த கருப்பினத்து பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது, எனக்கு வந்து இவங்களை அடிமைப்படுத்தல வந்து என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, நான் வந்து அந்த வெப் கேமிங்கில் வந்து வேலையில் போய் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரி இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி ஆர்வம் இல்லாமல் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஆர்வம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிறதுக்கு பொழுது நம்ம ஒரு நல்ல நம்மளுக்கு பிடித்தமான ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம்னு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு பெட்டிக்குள் அடைப்பட்டது மாதிரி இல்லாமல் நான் ஒரு சுதந்திரமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பெருமையாக பேசிக்கிறாங்க. என்னதான் பெருமையாக பேசினாலும் அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் தான். இன்றைக்கி தமிழகத்திலே பார்த்தோம்னாக்க யூடியூப் சேனல்லே வந்து கலைஞரை பற்றி அவதூறாக பாடின பாட்டு இருக்குது. அந்த பாட்டவே வந்து சீமான் பேசினார், அது தவறு, அதே இது வந்து சாட்டை மோகன் பேசினார் தவறு அப்படின்னு பல விஷயங்கள் தவறாக சொல்லிக்கிருக்கான். அதே டிக்டாக்ல பார்த்தோம்னாக்க ஒரு மிருகத்தை வந்து ஒரு விலங்கினத்தை வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருந்தால் அது தவறு, அதுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். என்னதான் ஒரு நிகழ்ச்சினாலும் அது ஒரு முன் உதாரணமாக ஆயிரும். இன்றைக்கி ஆண்களை வந்து என்னதான் பணம் வாங்கி அது நிகழ்ச்சிக்காக அடிமைத்தனமாக நடத்துகிற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் அதை பார்க்குற பல பேர்த்துக்கு வந்து மறுபடியும் அடிமைத்தனம் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும், இந்த மாதிரி கயிறை கட்டி இழுத்து போகணும், இந்த மாதிரி அவமானப்படுத்தணும், இந்த மாதிரி கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மனதிலும் ஒரு விதையை விதைப்பது போல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முன் உதாரணமாக ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இது அதுக்கு முன்னாடி தடுக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி அமெரிக்காவில் அந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நடக்குதுன்னா நாளைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒவ்வொரு நாட்டுக்காக வர ஆரம்பிக்கும். அதேமாரி இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி யூடியூப் சேனலில் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால இன்றைக்கி ரீல்ஸ்லாம் பயங்கரமாக விதவிதமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்போது சரி நாமளும் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிப்பாங்க. பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லோரும்
வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.